Hello friends, I am teacher Vasan. We traveled. நாங்க டிராவல் பண்ணோம், நாங்க பயணம் பண்ணோம் பை ட்ரெயின் ரயில் மூலமாக டு சென்னை, சென்னைக்கு லாஸ்ட் மந்த் அப்படின்னா போன மாசம், கடந்த மாசம் அப்படின்னு அர்த்தம். நாங்கள் கடந்த மாதம் ரயிலில் சென்னைக்கு பயணம் செய்தோம். டிராவல்டு, வி டிராவல்டு அப்படின்னா நாங்கள் பயணம் செய்தோம். லாஸ்ட் மந்த் அப்படின்னா கடந்த மாதம், போன மாசம். மை ஃபாதர் புக்ட் த டிக்கெட்ஸ் இன் அட்வான்ஸ். இன் அட்வான்ஸ் அப்படின்னா முன்கூட்டியே அப்படின்னு அர்த்தம். மை ஃபாதர் புக்ட் அப்படின்னா எனது தந்தை முன்பதிவு செய்தார் தி டிக்கெட்ஸ், டிக்கெட்டுகளை. சரி, இப்ப கவனிங்க, இந்த புக் அப்படின்ற வார்த்தைக்கு புத்தகம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு, முன்பதிவு செய்வது அப்படின்னு கூட அர்த்தம் இருக்கு. இன் அட்வான்ஸ் அப்படின்னா முன்கூட்டியே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது, தி ட்ரெயின் அரைவ்டு. ரயில் வந்து சேர்ந்தது அட் த ஸ்டேஷன், ஸ்டேஷனுக்கு. ஆன் டைம், ஆன் டைம் அப்படின்னா சரியான நேரத்திற்கு, சரியான நேரத்தில் அப்படின்னு அர்த்தம். ரயில் சரியான நேரத்திற்கு நிலையத்திற்கு வந்து சேர்ந்தது. ஸ்டேஷன் அப்படின்னா நிலையம். சரி, ஓகே. ஐ சாட், நான் அமர்ந்தேன். நியர் த விண்டோ, ஜன்னலுக்கு அருகில். டு see the view, வியூவை பார்க்க, அந்த காட்சிகளை பார்க்க நான் ஜன்னலுக்கு அருகில் அமர்ந்தேன். சிட்டு, இதோட பாஸ்ட் சாட் இல்லைங்களா? சரி, ஓகே. அடுத்தது, we saw, நாங்கள் பார்த்தோம். many green fields, பல பசுமை வயல்கள். and mountains, மற்றும் மலைகள். நாங்கள் பல பசுமை வயல்களையும் மலைகளையும் பார்த்தோம். ஃபீல்ட் அப்படின்னா வயல், ஃபீல்ட்ஸ் அப்படின்னா வயல்கள். சி, இதோட பாஸ்ட் தான் சா இல்லைங்களா? சரி, ஓகே. அடுத்தது, the train moved very fast through the tunnels. டனல்ஸ் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். டனல்ஸ் அப்படின்னா குகை பாதைகள் அப்படின்னு அர்த்தம். THROUGH, த்ரூ அப்படின்னா மூலமாக, வழியாக அப்படின்னு அர்த்தம். தி ட்ரெயின் மூவ்ட் அப்படின்னா ரயில் நகர்ந்தது, சென்றது அப்படின்னு அர்த்தம். The train moved very fast through the tunnels. ரயில் குகை பாதைகள் வழியாக மிக வேகமாக சென்றது. சரி, we ate delicious snacks. நாங்கள் சுவையான ஸ்நாக்ஸை சாப்பிட்டோம். During the journey, during the journey அப்படின்னா பயணத்தின் பொழுது. சரிங்களா? சரி, டியூரிங் அப்படின்னா பொழுது அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? பயணத்தின் பொழுது நாங்கள் சுவையான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். ஈட்டோட பாஸ்ட் தான் ஏட். சரி, அடுத்தது, we reached சென்னை, நாங்கள் சென்னை சென்றடைந்தோம். இந்த ஈவினிங், மாலையில். we reached அப்படின்னா நாங்கள் சென்றடைந்தோம். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே, இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.